உங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1200 ஏர்ன் பண்ண முடியும். நான் வந்து என்னோட கவர்மெண்ட் ஜாப் வந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மிஷின் மட்டும் வச்சு ஒரே ஒரு ஆரி கார்ட் மட்டும் வச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படா அப்படிங்கிற மாதிரிலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய், என்னோட நேம் தீபிகா. என்னோட ஷாப் நேம் வந்து த்ரிஷ்வர் ஆரி ஒர்க் அண்ட் டெய்லரிங். நம்ம வந்து மெயினாக வெட்டிங் ப்ளவுசஸ், பிரைடல் ப்ளவுசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நார்மல் ப்ளவுசஸ், பேட்டர்ன் ப்ளவுசஸ், சுடிதார் மேக்ஸி, சாரீ கன்வர்ஷன் மேக்ஸி, இந்த மாதிரி கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம். எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்கு? இப்போ எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? இப்போ ரொம்ப சூப்பராகவே ரன் பண்ணிகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். நான் இந்த பிஸ்னஸ் வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணது. 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது 8th இயர் போயிட்டுருக்கு. ஓகே மேம். இப்போ வந்து த்ரிஷ்வர் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம்னு சொன்னீங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம வெட்டிங் ப்ளவுசஸ் தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். ப்ரைடல் ப்ளவுசஸ் தான் மெயினாக பண்ணுறது. ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் தான், எதுவுமே மிஷின் எம்ப்ராய்டரி கிடையாது. ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ், நம்ம தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க. மெயினாக வந்து நார்த் இண்டியன்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வெட்டிங் ப்ளவுசஸ்லாம் நிறைய. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரி ஒர்க், அது வந்து வெட்டிங் ப்ளவுஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? இதை தாண்டி சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அதை கிளாஸாகவும் எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் வந்து டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், ஆரி ஒர்க் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து பிளேட் டெக்கர் பண்ணுற அது வந்து பண்ணிகிட்ருக்கோம். வெட்டிங்க்கெலாம் பிளேட் டெக்கர் பண்ணுறது. ஓகே மேம். இப்போ 8 வருஷமாவே பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு போகலாம். அதாவது எப்படி இந்த பிஸ்னஸ்குள்ளே நம்ம எப்படி வரலாம், நம்மளும் டைலரிங் ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற பிளான் எப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துச்சு? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை. நானும் எல்லார் மாதிரியும் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாத ஒரு பொண்ணு மாதிரி தான் ஜாலியாக இருந்தேன். நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் MCA கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சென்னையில் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. டெய்லரிங்னா என்னன்னே எனக்கு தெரியாது அப்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் நாங்கள் வந்து போய் செட்டில் ஆகிட்டோம். ஒரு 3 இயர்ஸ் வந்து மதுரையில் இருந்தோம். அப்போ எனக்கு வந்து இந்த பிஸ்னஸை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிது. அங்கே சுபான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி 10 இயர்ஸ் பேக் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே அந்த ஏரியாவில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து ப்ளவுஸில் இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமா, இவ்வளோ ஆரி ஒர்க் வந்து ஹேண்டில் வந்து இவ்வளோ ஹேண்ட் ஒர்க் வந்து இவ்வளோ டிசைனாக பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் அங்கே தான் நான் பார்த்தேன். ஸோ அவங்க கூட தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுலேருந்து கிடைச்ச ஐடியாஸ் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் நான் பேபி பிறந்தோடனே இங்கே என்னோட நேட்டிவ் பிளேஸ், இதான் என்னோட நேட்டிவ் பிளேஸ் பட்டுக்கோட்டை. இங்கே நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் பேபி பார்த்துக்கிறதுக்கு. அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நீ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ரொம்ப ஆசை, டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து ஜாபை குவிட் பண்ணிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நான் பண்ணுவேன். அதுக்கு ஒரு டைம் லைன் தேவை எனக்கு. அப்போ வந்து எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும், நீ இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்தது தான் இந்த ஐடியா. அதுக்கப்புறம் நம்ம சுபா கிட்ட கேட்கும்போது அவங்க நிறைய கைடன்ஸ் கொடுத்தாங்க, அவங்களோட ஒர்க்கர்ஸை கொடுத்தாங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்னே சொல்லலாம், ஒரு லக்கி சாம்னே சொல்லலாம் அவங்க வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு. ஸோ இன்னும் கான்டாக்டில் இருக்கும். அவங்களும் மதுரையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஐடியா இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். அப்படி போயிட்டு. ஓகே மேம். இப்போ வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பெருசாக பிளான் இல்லைனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ முதலீடு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு? இது வந்து நாங்கள் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நான் பண்ணேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக எதுவும் பண்ணிட வேண்டாம், நம்ம ஏன்னா நான் வந்து ஒரு தெரியாத பிஸ்னஸில் நான் வந்து இறங்க போகிறேன். இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, அதை தெரிஞ்சுட்டு நம்ம வந்து இறங்குறோன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் பயந்துட்டு மினிமமாகவே நான் வந்து less than 1 lakh அந்த மாதிரி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ இறங்கினேன். ஸோ இப்போ வந்து நல்லாவே இன்கம் வந்துட்டுருக்கு. என்னோட ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு இன்கம் வருது இதில். இது நல்ல ஒரு ஸ்கோப்பான பிஸ்னஸ் தான். ஆரி ஒர்க் அண்ட் டைலரிங்கிறது வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. ஓகே மேம். இப்போ நிறைய பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் ஆரி ஒர்க், டைலரிங் எல்லாமே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல மக்கள் மத்தியில ரெஸ்பான்ஸ் எப்படி மேம் இருந்துச்சு? இங்க வந்து நமக்கு சிட்டி சைடு இல்லாததுனால இங்க வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பிரைடல் பிளவுஸ் பண்றோம், ஒரு வெட்டிங் பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் பண்றோம் அப்படின்னா அது கல்யாண பொண்ணுக்கு மட்டும்தான் பண்ணணும், பிரைடுக்கு மட்டும்தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தாட் எல்லாருக்குமே இருந்துச்சு. அப்போ வந்து பேட்ச் ஒர்க் நிறைய இருந்துச்சு, பேட்ச் வச்சு ஸ்டிச் பண்றது நிறைய இருந்துச்சு.
அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அது வந்து நிறையவே ரீச் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு saree 500 1000க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சாரிக்குமே வந்து ஆரி ஒர்க் பண்ணி தான் எல்லாருமே ஸ்டிச் பண்ணிட்டு போறாங்க. ஒரு ஹோல் ஃபேமிலி வந்தாலே அந்த எல்லாருமே வந்து நார்மலா ஸ்டிச் பண்ணிட்டு போறாங்க ஆரி ஒர்க் பிளவுஸ். ஸோ அந்த அளவுக்கு பெரிய ரீச் இப்போ வந்துருச்சு ஆரி ஒர்க்கை பத்தி. மேம் இப்போ வந்து ஆரியில வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதை எல்லாராலையுமே கத்துக்க முடியுமா? அப்ப டைலரிங் தெரிஞ்சாதான் என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எதுவும் விதிமுறைகள் இருக்கா மேம்? அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. 100% எல்லாருமே கத்துக்கலாம். சின்னவங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும் எல்லாருமே இத வந்து கத்துக்கலாம். 0 நாலேட்ஜ். இப்ப எனக்கு டெய்லரிங் பத்தி எதுவுமே தெரியாது. நான் ஆரி ஒர்க் கத்துக்கலாமா அப்படின்னா தாராளமா கத்துக்கலாம். அது வந்து எல்லாராலையும் கத்துக்க முடியும். ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். ஒரு 3 மந்த்ஸ் டைம் டியூரேஷன் இருந்தா போதும். அவங்க வந்து ஃபினிஷிங்கா ஒர்க் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். அது நம்ம ஸ்கோப் இருக்கிறதுனால இப்போ லேடீஸ்க்கு வந்து அவங்க கத்துக்கும்போது இன்னும் அவங்க அதிகமா ஈஸியா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பிளவுஸ் வந்து அவங்க தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அதோட கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு வந்து அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அவங்க கத்துக்கும் போது இன்னும் ஸ்பீடாவே அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லாருமே கத்துக்கலாம். நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட்ஸும் 3 மந்த்ஸ்லேயே எல்லாமே கத்துக்குவாங்க. ஸோ ஈஸி தான் எல்லாருக்குமே. மேம் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் அதிகமா என்ன தேடி போவாங்கன்னா, டைலரிங் தான். இப்போ ஸ்கூல் முடிச்சாலும், காலேஜ் முடிச்சாலும் டெய்லரிங் கிளாஸ் போறது தான் நெறைய ஆசைப்படுவாங்க. ஆனா, இப்போலாம் அது ரொம்ப கம்மியா போயிட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ டைலரிங்கிறது எல்லா பெண்களுக்கும் எவ்வளோ அவசியம்னு சொல்லுவீங்க? அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அதில பண்ணிட்டு போக முடியுமா? கண்டிப்பா. இப்ப நெறைய பேட்டர்ன் பிளவுசஸ்லாம் நெறைய வந்துருச்சு. ஸோ, இப்ப நீங்க வந்து பேசிக்கா ஒரு டெய்லரிங் கிளாஸ் கத்துக்கிட்டாலே, உங்களால வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1200 ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பா எல்லாராலயுமே அது பண்ண முடியும். ஏன்னா நல்ல ஸ்கோப் உள்ளது பிசினஸ் இதுதான். இப்ப நீங்க நார்மலாவே பார்த்தீங்கன்னாலே எல்லா வீடுகள்லயும் இப்ப வந்து நெறைய வீடுகள் இப்ப ஒரு தெருவுல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வீட்லயாவது அட்லீஸ்ட் வந்து ஒரு மிஷின் போட்டு ஒரு லேடி ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஏரியால இருக்கிறவங்கலாம் அவங்க கிட்ட குடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி இதெல்லாம் தாண்டி அவங்களோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க உட்கார்ந்து ஸ்டிச் பண்ணா கூட, ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் ரெடி பண்ண முடியும். நம்மளால நார்மலாவே ஒரு பிளவுஸ் 300க்கு நம்ம வந்து குடுக்குறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களால தாராளமா 1200 ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பா இதுல ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. எல்லாருமே கத்துக்கலாம். இப்ப நாங்களே வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் டியூரேஷன்ல வந்து அவங்களோட பிளவுஸை ரெடி பண்ணிட்டு தான் அவங்கள ரெடி பண்ண வச்சுட்டு தான் நம்ம வந்து அவங்கள கிளாஸை விட்டு அனுப்புவோம். ஸோ அதனால ஒரு பேட்சுக்கு 4 பேர் 5 பேர் அவ்வளவுதான் மேக்ஸிமம் வச்சுப்போம். அப்பதான் நான் அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்கள ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம வந்து கிளாஸை விட்டு வெளியில அனுப்ப முடியும். அதுக்கப்புறமும் அவங்க எனக்கு டச்ல தான் இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது, எங்களால வந்து மேன் பவர் இல்ல, எங்ககிட்ட அந்த டைம் ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு, ஒர்க் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து கூட நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பிசினஸ் சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி அவங்க வந்து ஏதாவது ஒரு டெய்லரிங்கோ இல்லை ஆரி ஒர்க்கோ அவங்க வந்து கத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு லைஃப் டைம் யூஸா தான் இருக்கும். கண்டிப்பா. ஓகே மேம். இப்ப நெறைய ஆரி பிளவுஸ், நெறைய வெட்டிங் பிளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ஆரி ஒர்க்லாம் பண்ணி குடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நேயர்கள் உங்கள கான்டாக்ட் பண்ணணும் அப்டின்னா எப்படி கான்டாக்ட் பண்றது? நம்மளோட ஷாப் நேம் வந்து த்ரிஷ்வர், பட்டுக்கோட்டையில பெரிய தெருவுல ராம்கோ பக்கத்துல வள்ளி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ்ல நம்ம வந்து ஷாப் வச்சிருக்கோம். என்னோட மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணணும்னா 7373720779 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே மேம். இப்ப எந்த பிசினஸ் யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்டின்னாலும், அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அவசியமானதா இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுடைய ஹஸ்பண்டோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்காக ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. இருந்தாலுமே இப்ப வீட்ல பசங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு அப்டிங்கிறப்போ, இதுக்கான ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத விட அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து நிறையவே இருந்துச்சு. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவ்வளோ போல்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பிளேஸ் நான் சென்னை போன புதுசுலலாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு பஸ்ஸில் போகிறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். ஸோ அப்போ வந்து என்னோட கசின்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, சித்தி பசங்கள்லாம் இருக்காங்க. என்னோட கசின்ஸ்லாம் ரொம்ப எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்து என்னை வந்து கைட் பண்ணி நீ வந்து பண்ணலாம், நீ ஃபர்ஸ்ட் ஜாப்க்கு போ, நீ வந்து பைசாக்காக போக வேணாம், உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து நீ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீ ஜாப்க்கு போ, உனக்கு அது நல்ல கான்ஃபிடன்ஸ் லெவலை பில்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படின்லாம் ரொம்ப அந்த டைமில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஒரு 3 இயர்ஸ் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. ஸோ இந்த பிஸ்னஸோட ஐடியாவையும் அவர் கொடுத்து நீ இதை பண்ணியே ஆகணும், உன்னால் இது பண்ண முடியும், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பிஸ்னஸ். அதுக்கப்புறமுமே ஒரு ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன்.
ஏன்னா அவரோட சேலரியும் வந்து இதுல கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதுல கொஞ்சம் பைசாவும் நம்ம வந்து லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ கூட என்னை வந்து ஒரு கொஷின் கூட கேட்க மாட்டாங்க. ஏன் இவ்வளோ செலவு பண்ண, ஏன் இவ்வளோ லாஸ் பண்ற அப்படின்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சப்போர்ட் எனக்கு. அதுக்கப்புறமும் வந்து என் கூட சேர்ந்து அவங்க ஜாப் குவிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து என்னோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட செகண்ட் பேபி பிறந்தாங்க. அப்போ அந்த டைம்ல தான் கரெக்டா இவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. ஸோ அந்த டைம்ல போகும்போது எனக்கு இவரும் இல்லாம குழந்தையும் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணும்போது மறுபடியும் ரொம்ப அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்பயுமே இவர் என்ன பண்ணாருன்னா, இல்ல உன்னோட பிசினஸ்க்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். அதை நான் டவுன் பண்ண விட மாட்டேன். அதனால நான் வந்து என்னோட கவர்மெண்ட் ஜாப் வந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிசைன் பண்ணிட்டு எனக்காக ரிசைன் பண்ணிட்டு திரும்ப வந்து என் கூட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. அவரு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஜாப் அது. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது. எனக்காக அதை விட்டுட்டு வந்துட்டாரு. இப்போ வந்து என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து எப்போ வேணா நான் வந்து ஜாப் எக்ஸாம் எழுதிக்குவேன். நான் வேலைக்கு போய்க்குவேன். எனக்கு நீயும் இந்த பிஸ்னஸும் பசங்க தான் முக்கியம். ஸோ ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டு, பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப பயங்கர சப்போர்ட். அந்த மாதிரி ஒரு டைம்லையும் என்னோட சப்போர்ட் வந்து ஒருத்தரோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து என் பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து 4 months. அந்த டைம்ல எங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. பையனை வந்து ஃபுல் டே அவங்க தான் பாத்துக்குவாங்க. அது மாதிரி நான் லேட்டா வந்தாலும் எங்க மாமியாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் தான். ஃபேமிலியை தாண்டியுமே ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துக்குவாங்க. இப்போ பக்கத்தில் கூட அனிதா அக்கான்லாம் சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இப்போ நான் ஏதாவது ரொம்ப டயர்டாக வரேன், எனக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீ எதுவும் குக் பண்ண வேண்டாம், நான் வந்து உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எல்லாருமே சுற்றி இருக்க எல்லாருமே வந்து என்னை ரொம்ப பேம்பரிங் பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட்டுங்கிறது வந்து யாரையுமே நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லார் சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கும். சூப்பர் மேம். இப்போ வந்து ஃபேமிலி சப்போர்ட்டோட கவர்மெண்ட் ஜாப ரிசைன் பண்ணிட்டு ஒரு சூப்பரான பிசினஸ் நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல வந்து என்னதான் நம்ம ஒரு ஸ்மூத்தா நல்ல சப்போர்ட்டோட ஒரு பிசினஸ் பண்றோம்னாலும் பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிசினஸ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிளா நினைக்கிற விஷயம் எது மேம்? இதுல ரொம்ப ஸ்ட்ரகிளா நினைக்கிறது வந்து மேன் பவர் ஹேண்ட்லிங் தான். ஏன்னா வந்து ஒரு நல்ல தரமான ஒரு குவாலிஃபைடு ஒர்க்கர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் ஸ்டிச் பண்ணுவாங்க தான். ஆனா நம்ம வந்து ஃபினிஷிங்கா, யூனிக்கா, ஃபிட்டிங்கா கொடுத்தாதான் நமக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகி திரும்ப நமக்கு வந்து கஸ்டமரை கூட்டிட்டு வருவாங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இன்னொன்று வந்து நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ நம்ம கிட்ட 4 ஒர்க்கர் தான் ஒர்க் பண்றாங்க. அந்த 4 ஒர்க்கருக்குள்ள ஒர்க்கை தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இது நம்ம வெட்டிங் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால சென்டிமெண்ட்டாவும் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சைட்ல இருந்து கஸ்டமர் வந்து டைமுக்கு நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா அது வந்து அவங்க ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்றதுனால நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இதுல கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒர்க் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒர்க்கர்ஸை தாண்டி நம்மளும் உட்காந்து அதில் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நைட்டு பகலாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபேமிலியும் பசங்களையும் பார்த்துக்கணும், ஒர்க்கும் போடணும் அப்படிங்கும்போது ரொம்ப அது டஃப்பாக இருக்கும். அதையும் தாண்டி நமக்கு வந்து கஸ்டமருக்கு டைமுக்கு டெலிவரி பண்ணி அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எங்களுக்கு. ஏன்னா கஸ்டமர் இல்லாமல் இந்த பிஸ்னஸே கிடையாது. ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்க வந்து நம்ம கடவுள் மாதிரி தான். அந்த மாதிரி தான் பார்க்குறோம். சூப்பர் மேம். இப்போ சூப்பரான முறையில ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள மாதிரியே வந்து ஒரு டைலரிங்க நம்ம பெரிய லெவல்ல எடுத்துட்டு போலாம். ஆரி ஒர்க்க வந்து நம்ம இன்னுமே நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ உங்கள மாரி இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து எந்த பிஸ்னஸா இருக்கட்டும், டெய்லரிங்கா இருக்கட்டும், இல்ல ஆரி ஒர்க், இல்ல ஏதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் இப்பல்லாம் வந்து சோசியல் மீடியால நிறைய சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை ஒரு பிஸ்னஸாவே ஆக்கிட்டாங்க. இப்போ நார்மலா ஒரு சாரி கட்டுறது, அப்புறம் வந்து நெயில் ஆர்ட் பண்றது, இதெல்லாம் கூட ஒரு பெரிய பிஸ்னஸா வந்துருச்சு. ஸோ இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. டெய்லரிங் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஸ்கோப்பா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பண்றதுக்கு முன்னாடி அதோட ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேணும். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன். அந்த பிஸ்னஸ் என்னன்னே தெரியாம அது உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி ரொம்ப டஃப்பா இருந்தது ஒரு ஃபர்ஸ்ட் 2 years. அதுக்கப்புறம் நார்மலா ஆயிடுச்சு. ஸோ நீங்க உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தா போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கான ஐடியா, அதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா போகும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா,
எல்லாமே பிஸ்னஸ் வந்து பெருசா பண்ணணும், லோன் வாங்கி போட்டு இப்போ நான் வந்து டெய்லரிங் ஷாப் வைக்க போறேன், ஒரு 7-8 மிஷின் நான் வாங்கி போட போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பெருசா தான் பண்ணணும்லாம் இல்லை. அந்த மாதிரி பெருசா பண்ணி நம்மளோட கம்ஃபர்டபுளை நம்ம வந்து இது பண்ணிக்க கூடாது. இப்போ நானே வந்து டெய்லரிங் ஷாப் வைக்கும்போது இப்போ கூட நீங்க என்னோட டெய்லர் ஷாப் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டெய்லர் ஷாப் மாதிரி அதோட அப்பியரன்ஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா நீங்களா இந்த ஒர்க்லாம் இங்கே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பாவோட ஷாப் வந்து சொந்த இடங்கிறதுனால எல்லா அப்பாவுக்கும் வந்து சும்மா ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு திடீர்னு சடனா பிசினஸ் பண்ண போகுது அப்படின்னா யாருக்குமே எந்த நம்பிக்கையும் இருக்காது. ஸோ அப்போ நான் அதனால பயந்துட்டு என்ன பண்ணாங்க, நீ என்னோட ஷாப்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னனால ஒரே ஒரு மிஷின் மட்டும் வச்சு ஒரே ஒரு ஆரி கார்ட் மட்டும் வச்சு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து 3 டெய்லர் வச்சு நான் ஆரி ஒர்க்கர்ஸ் வந்து 4-5 ஆரி ஒர்க்கர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் சின்னதா தான் நான் வந்து அதை கிராஜுவலா தான் டெவலப் பண்ணேன். சடனா எல்லாத்தையும் போட்டு பண்ணி லாஸ் பண்ணிடாம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணீங்க. உங்களோட ப்ராஃபிட்ல இருந்தே நீங்க வந்து பிசினஸை டெவலப் பண்ணீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியில வராம இருக்கலாம். ரொம்பவே அது நல்லா இருக்கும். இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் மிஷினுமே இஎம்ஐல தான் வாங்கினேன். அதுவே சம்பாரிச்சு அதுவே கட்டிக்கிச்சு அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மிஷின் வாங்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு டெய்லர் போட்டு பண்ணும்போது அதுல இருந்து வர்ற இன்கம்லேயே தான் நம்ம வந்து இஎம்ஐ கட்டுறோம் இல்லையா. இன்னமும் நம்ம வந்து ஒரு 40,000 50,000க்குலாம் நம்ம பிளவுஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இப்போயுமே எங்களோட கடையோட அப்பியரன்ஸ் பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க, இந்த கடையில இவ்வளவு பெருசா பண்றாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே எங்களுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான். அதனாலதான் நான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வைப்பேன். எல்லாருமே இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னா நீங்க யாரோட ரெஃபரன்ஸ்ல வந்திருக்கீங்கன்னு நான் கேட்டுக்குவேன். ஏன்னா கண்டிப்பா 90% எங்க ஷாப்புக்கு வரவங்க ரெஃபரன்ஸ்ல மட்டும்தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க சின்னதாவே ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட ப்ராஃபிட்டை வச்சு பெருசா கொண்டு போங்க. ஓகே மேம். இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி ஒரு சூப்பரான முறையில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க. இதில் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே கடந்து நம்ம ஒரு உமன் ஆண்டர்பிரனர்னு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யாராக இருந்தாலுமே ஒரு பொண்ணு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னா 10% தான் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மீதி 90% வந்து நமக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி நான் வந்து எப்படிரா இவெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ண போறா, இவளுக்கு எதுக்கு இது வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைச்ச நிறைய பேர் வந்து எப்படிரா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த டைம் வந்து பயங்கர ப்ரௌடாக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, என்னோட கஸ்டமர்ஸ் வந்து திரும்ப எனக்கு போட்டோ அனுப்பியோ இல்லை வாட்ஸ்அப்லயோ நேரா வந்தோ, அக்கா நீங்க தச்ச பிளவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா, நான் நிறைய பேரை ரெஃபர் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஒரு முக்கியமான மூமெண்ட்ல நம்ம ஒரு ரீசனா இருந்திருக்கோம் அவங்களோட ஹாப்பினஸ்க்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு வந்து நம்ம அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே நேரத்தில் அதிரே எஃப்எம்க்கும் அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் இந்த தருணத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அதிரே எஃப்எம்க்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அதிரே எஃப்எம் நேயர்களுக்கு மட்டும் இல்லாமல் காமனாகவே நான் வந்து எல்லா லேடிஸ்க்கும் சொல்கிறது வந்து, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து பிக் ஷாட்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு அது மூலியமாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் இல்லை, இதை தாண்டி நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் தாண்டி வரும்போது உங்களுக்கு இந்த நிறைய உங்களுக்கு வந்து பீப்புள் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ரொம்ப நிறைய நம்மளை பற்றி நல்லா பாசிட்டிவாக நினைக்கிற நிறைய பீப்புள் நமக்கு கிடைப்பாங்க, அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸாகவும் மாறுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த யூனிவர்ஸை நம்புங்க. நம்பி நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நமக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் வெளியில் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அழகான பீப்புளை கொடுக்கும். அது உங்களோட லைஃப்பை வந்து அழகாக மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகும். ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி யோசிக்காதீங்க. உங்களோட முடிவு, நீங்கள் எடுக்கிறது கரெக்டோ தப்போ, நீங்க உங்களுக்கு ஹாப்பினஸா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு தான் ஹாப்பினஸ் வரப்போகுது, லாஸ் வந்தாலும் அது உங்களோட கஷ்டம் தான். ஸோ யாரும் வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்க போறது கிடையாது. அதனால தைரியமா யாரை பத்தியும் யோசிக்காம உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது வேணும் அதை நீங்க யோசிச்சு நீங்க பண்ணும்போது ஒரு 10 rupees நீங்க ஏர்ன் பண்ணா கூட அதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற எதுலையுமே உங்களுக்கு கிடைக்காது.